செல்போன் முழுக்க ஆபாச படங்களும் ஆபாச பேச்சுகள் அடங்கிய ஆடியோக்களும் கொட்டி கிடக்க மனைவியின் வயிற்றில் இருந்த கருவை அடித்தே கலைத்துவிட்டு பிரியாணி சாப்பிட்டு தனக்கு தானே ட்ரீட் வைத்துக் கொண்ட காமுக கணவனால் இனி யாரும் ஏமாறக்கூடாது என நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மனைவி. ஒரு 1100 போட்டோஸ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் பிரச்சனை. அவர் உண்மையாகவே அந்த மாதிரி பொண்ணுங்க கூட நிறையா லிங்க்ல இருக்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் IOB வங்கி கிளையின் நகை மதிப்பீட்டாளராக தற்காலிக பணியாளராக பணியாற்றி வருபவர் விவேக் ராஜ். இந்த நிலையில் தனது கணவர் IOB வங்கிக்கு நகைகளை அடகு வைக்க வரும் பெண்களை குறிவைத்து தனது இச்சைக்கு இணங்க வைப்பதாகவும் கணவர் விவேக் ராஜ் செல்போனில் பல பெண்களின் ஆபாச புகைப்படங்களும் அவர்களுடன் ஆபாசமாக உரையாடிய ஆடியோக்கள் என 1000ற்கும் மேல் கொட்டி கிடப்பதாக பகீர் புகாரை முன்வைக்கிறார் மனைவி ஆர்த்தி. ஃபோன் எதேச்சியா பார்க்கும்போது தான் அவரோட நிறைய பொண்ணுங்களோட ஃபோன் கால் ஆடியோ கால்லாம் எனக்கு கிடைச்சிது. அது ஒரு 500 இருந்தது. ஒரு 1100 ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது எனக்கும் அவருக்கும். ஜுவல் லோனுக்காக வர்றது, அக்கௌண்ட் ஓப்பனிங்காக வர பொண்ணுங்க, கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க அவரோட வீடியோ காலு ஆடியோ காலில் பேசும்போதெல்லாம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாரு. இதற்கெல்லாம் ஆதாரமாக பல பெண்களின் நிர்வாண புகைப்படங்கள், அரைக்குறை ஆடையுடன் இருக்கும் புகைப்படங்கள், காமம் கரை புரள தனது கணவர் பல பெண்களுடன் பேசிய ஆடியோக்களை ஆதாரமாகவும் காண்பித்தார் ஆர்த்தி. நிறைய சேட்டும் இருக்கும். எல்லா பொண்ணுங்களோடையும் டெலிகிராம்ல சேட் பண்றது, நிறைய கல்யாணம் ஆன பொண்ணுங்க இந்த மாதிரி நியூடா பேசினது நிறைய இருக்கு. அது மட்டுமின்றி திருமணமாகாத பல பெண்கள் தனது கணவரின் வலையில் சிக்கியிருக்க IOB வங்கி மேலாளராக இருந்து ஓய்வு பெற்ற மாமனாரும் IOB சென்னை கிளையில் கேஷியராக பணியாற்றி வரும் தனது கணவரின் அக்காவும் கணவருக்கு உடந்தையாக இருப்பதாகவும் இதன் மூலம் கணவரின் காம வலையில் சிக்கி கிடக்கும் பெண்கள் மிரட்டலுக்கு ஆளாக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர்களின் வாழ்க்கை படு பாதாளத்துக்கு தள்ளப்படக்கூடும் எனவும் கூறினார். அவங்க அக்கா வந்து கேஷியராக ஒர்க் பண்ணுறாங்க IOB சென்னையில். அவங்க அக்காவும் இதுக்கு லிங்க். அவங்க அக்காவும் பேசி தான் அவனோட எந்த பொண்ணுங்ககிட்ட அவன் பேசுகிறான்னு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க அக்காகிட்ட கொடுக்குறது. அந்த அக்கௌண்ட்லலாம் எவ்வளோ கேஷ் இருக்குது என்ன ஏதுன்னு அவங்க அக்கா இங்கேருந்து பார்த்து அவனுக்கு சொல்கிறது. ஏன்னா அவங்க அப்பாவும் ரிட்டையர்டு IOB மேனேஜர் தான். இதற்கு ஆதாரமாக பெண் ஒருவரின் வங்கி கணக்கில் உள்ள தொகையை தனது அக்காவிடம் கேட்டு பெற்றதாக விவேக் ராஜ் பேசுவது போன்ற ஆடியோ வெளியாகி உள்ளது. அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு? எங்க அக்காவுக்கு தெரியும். 2 லட்சம் ரூபா இருக்கு. 2,330,000 எங்க அக்கா சிமிச்சு. இதற்கிடையே அடகு வைக்கப்படும் நகைகளை வங்கியின் நகை மதிப்பீட்டாளர் மதிப்பீடு செய்யும் தொகைக்கே கடன் பெற முடியும் என்ற நிலையில் நகைகளை அடகு வைக்க வரும் பெண் ஒருவரிடம் அதிக பணம் பெற்று தருகிறேன் என விவேக் ராஜ் பேசுவது போன்ற ஆடியோவும் வெளியாகி உள்ளது. இந்த 3 பவுன் சொன்னீங்கல்ல, அது 80,000 ரூபாய்க்கு வச்சு தரேன். நான் பேசுறேன். நீங்க வாங்க, வந்தோடனே எனக்கு என்னைய பாருங்க, நான் அங்க போய் சொல்றேன். நான் அது மட்டுமின்றி வங்கியில் உடன் பணிபுரியும் பெண் ஊழியர்களை தனது காம வலையில் விழ வைத்திருப்பதாக ஆர்த்தி சுட்டிக்காட்ட வங்கியில் நகைகளை வைப்பது எடுப்பது என விவேக் ராஜ் பிற ஊழியர்களுடன் இணைந்து பலதரப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகளில் ஈடுபடுகிறாரோ என்ற சந்தேகத்தை கிளப்பின அதில் சில ஆடியோக்கள். 14 15 சொன்னேன். 15ங்கிறது வண்டிக்கு பாதி கொடுத்துட்டேன். சரியா? ஆமா, சேர்க்கவே சேர்க்காரு. 37 ரூபாய்க்கு அப்புறம் உள்ளது. சரி, 37 ரூபாய்க்கு உள்ளது. அதுக்கப்புறம் சேர்க்க சொல்றியா? அந்த 14 15 விட்டுற சொல்றியா? ஆமா, அதை விட்டு. ஏன்னா அது வந்து நாங்க செலவு பண்ணது. இது குறித்து கேட்டால் கணவர் விவேக் ராஜ் தன்னை தாக்குவதாகவும் அவ்வாறு தாக்கியதில் தனது வயிற்றில் உருவான கரு கலைந்ததாகவும் கரு கலைந்த சோகம் சற்றும் இல்லாமல் விவேக் ராஜ் பிரியாணி சாப்பிட்டதாகவும் ஆதங்கத்தை கொட்டினார் ஆர்த்தி. ப்ரூஃபை பார்த்துட்டு கேட்கும்போது என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நான் 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். இது என்னை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அடிச்சதுனால எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. இது குறித்து மாமனார் மாமியாரிடம் முறையிட்டால் மகனுக்கு ஆதரவாக பேசி விவரத்தை வெளியே சொல்லக்கூடாது என தன்னை மிரட்டுவதாகவும் குமுறுகிறார். நான் இதை பற்றி வீட்டில் கேட்கும்போது அவங்க வீட்டில் கேட்கும்போதெல்லாம் அதெல்லாம் நீ இதை வெளில யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ஆம்பளைனா அப்படி தான் இருப்பான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அவங்க அம்மா என்னையே தான் த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில் விவேக் ராஜிடம் ஏமாந்த கடைசி பெண் தானாக இருக்கட்டும் என
தஞ்சாவூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அனைத்து ஆதாரங்களுடன் புகார் அளித்ததாகவும், ஆனால் கணவர் விவேக்ராஜுக்கு ஆதரவாகவே போலீசார் நடப்பதாகவும் கூறியவர் இறுதியாக நீதிக்காக நீதிமன்றத்தின் படியை மிதித்திருக்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த தஞ்சாவூர் AWPSல ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கல. நாங்கள் திரும்ப SP ஆஃபீஸ் மூலியமா ப்ரெஷர் கொடுத்த பிறகு ஒரு FIR போட்டாங்க. ஆனால் அந்த FIRம் ஒரு ஸ்ட்ராங்கான FIR-ஆ போடலை. கணவர் மீதான புகாரை தஞ்சை அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்த தடை விதிக்க கோரியும், வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்ற கோரியும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் அவனை பற்றி எதுவுமே தெரியல. இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் அதனால் தைரியமாக வெளில வந்து சொல்கிறேன். அவங்க இதை கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை, ஸ்டடீஸில் இருக்காங்க. அவங்களோட லைஃப்பை நான் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இதை நான் CBCIDக்கு மாற்ற சொல்லி என்னோட ரெக்வஸ்ட்டாக இதை நான் வைக்கிறேன். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு குறித்து தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் CBCID தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. அவசர தேவைக்காக என தங்க நகைகளை அடகு வைக்க வரும் பெண்களின் மானம் நகை மதிப்பீட்டாளர் என்ற போர்வையில் இருக்கும் காம அரக்கனால் சூறையாடப்படுவது இன்னும் எப்படியெல்லாம் பெண்கள் விலை பேசப்படுவார்களோ என்ற ஆற்றாமையை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமின்றி மத்திய பொதுத்துறை வங்கியான IOB வங்கி நகை மதிப்பீட்டாளர் விவேக்ராஜை கைது செய்து சிறப்பான பாடம் கற்பிப்பதே நீதிமன்ற படியேறிய மனைவிக்கான ஆறுதலாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.